மக்கள் ஆதரவோட வெற்றிகரமாக நடந்துகிட்ருக்கு. நீங்களே பார்த்துன்னு இருக்கீங்கள்ல. மக்களுக்கான அரசியல், தமிழ்நாடை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான முன்னேற்றம், இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பேசுவார். இப்போ தொண்டர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் அவரோட பேச்சு சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இது வந்து எங்களுக்கு வந்து தளபதியோட சுற்றுப்பயணத்தை முடக்கிறதுலேருந்து அந்த வருத்தம் எங்களுக்கு இருக்குது. இது வந்து இந்த கேள்வியை வந்து நம்ம ஆளுங்கட்சியை பார்த்து தான் கேட்கணும். பயம் பயம்தான். தளபதி முழுமையாக சுற்றுப்பயணம் முடிச்சிருந்தா எலெக்ஷன் நடத்த வேண்டிய அவசியம் கூட இருந்திருக்காது. அவ்வளோ மக்கள் ஆதரவு. பர்மிஷன் தரமாட்டேன்றாங்க. நீங்கள் வேணால் பர்மிஷன் வாங்கி கொடுங்க. உங்கள் மீடியா மூலமாக நான் எங்கள் தொண்டர்கள் ஆகிய எங்களோட கோரிக்கையை வைக்கிறோம். முதல்வர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் அப்பான்னு சொல்லிக்கக்கூடியவர். எங்கள் மகிழ்ச்சிக்காகவும் எங்கள் மன திருப்திக்காகவும் மக்களின் முன்னேற்றத்துக்காகவும் எங்கள் தலைவரோட பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு திறந்தவெளி மைதானத்தில் அனுமதி தரணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். கொடுத்தாருன்னா நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம். பிரம்மாண்டமான சின்னம். அபாயம் வரும்போதெல்லாம் எச்சரிக்கை ஒலியை அடிக்கக்கூடிய சின்னம். தமிழக அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். அதுதான் எங்கள் மூலியமாக. அதெல்லாம் ரூமருங்க. அப்படியே மாற்றினாங்கன்னா தற்கொலைன்னு சொல்கிறது எங்களை கிடையாது. உண்மையான தற்கூரி அவங்க தான் நிரூபிச்சுப்பாங்க அவங்களே. தலைவர் வந்து எல்லாத்துக்குமே அழுத்தம். பேசலைன்னா ஏன் பேசலை, பேச வந்தால் ஏன் பேச வரீங்க, அப்புறம் இங்கே நிற்காதீங்க, அங்கே தலை காட்டாதீங்க, கை காட்டாதீங்க, இதெல்லாம் வந்து எல்லாருமே தான் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. அதனால தான் இந்த மீட்டிங்கை கூட எங்கள் கட்சி அலுவலகத்தில் நாங்கள் வந்து சீரும் சிறப்பமாக நடத்திக்கிறோம். இல்லைங்க, அவர் தரலன்னா ஆளுங்கட்சி பேசணுங்க. யார் வந்து மக்கள் பிரச்சனையை பேசணும், ஆள்றவங்க பேசணும். அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். எங்ககிட்ட என்ன கேள்வி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் சார், எங்ககிட்ட என்ன கேள்வி இருக்குது. இன்னொரு விஷயம், இன்டர்வியூ தரலன்னு சொல்கிறவங்க அத்தனை பேருமே முதல்வர் இன்றைக்கி இன்டர்வியூ கொடுத்துருக்காரா? கொடுக்க சொல்லுங்கள், எங்கள் தளபதியும் கொடுப்பாரு. அதை யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. தேர்தல் பணிகள் அடுத்த 2 மாதத்துக்கு, தேர்தல் பணி ஆரம்பித்து 6 மாதம் மேலே ஆகுது. அதனால் சீரும் சிறப்புமாக கண்டிப்பாக வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கோம். வெற்றி நிச்சயம் என்பது கண்டிப்பாக எங்கள் வேலைப்பாடுகள் வந்து ஆளுங்கட்சி அழுத்தத்து மூலமாக வெளிப்படுது.